ஹலோ ஃப்ரைட்ஸ், வெல்கம் டு மகுடி சினிமா. இன்னைக்கு நம்ம சுட சுட அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ட்ரெய்லருங்க. எந்த அனௌன்ஸும் பண்ணல. படார்னு பார்த்தா காலைல எழுந்துச்சு பார்த்தா பட்டுன்னு வெளியேறிச்சு. நான் என்ன பண்ணேன், ரொம்ப நேர்மையாக பார்க்காம உங்கள் முன்னுக்கு பார்க்கணும், ரியாக்ஷன் ஒரிஜினலாக என்ன வருதுன்னு பார்ப்போம். பயங்கர ஈவலாக குளிச்சுட்டு கிளம்பிட்டு உங்கள் முன்னுக்கு வந்து உட்காந்துருக்கேன். விடாமுயற்சி ட்ரெய்லர் அன்எக்ஸ்பெக்டட்ங்க. பட்டுன்னு லைக்காக வெளியாக்கி விட்டாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரியாக்ஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னுக்கு இந்த படத்தில் பல தடைகள் 2 வருஷமாச்சு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகி. நம்மளோட விக்னேஷ் சிவன் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த படத்தை. அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசரா இல்லை நம்ம ஏகே தலை அஜித் வந்து தூக்கிட்டாரா, இப்போ தெரியுது ஏன் தூக்குனாருன்னு. போன 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த இஷ்யூன்னெல்லாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து மகிழ் திருமணி அப்படின்னு ஒரு டைரக்டர் தான் வந்து தலை சூஸ் பண்ணி டைரக்ட் பண்ண வச்சுருந்தாங்க. அவர் ஒரு சாதாரண டைரக்டர் கிடையாதுங்க. ஓகே, உங்களுக்கு ரொம்ப இயல்பாக சின்னங்க புரியணும்னா, இமைக்கா நொடிகள் பார்த்தீங்களா, அதில் வந்து அனுராக் கஷ்யப்போட வாய்ஸை வந்து இவங்க தான் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப பேஸான வாய்ஸு. இஃப் நாட் மிஸ்டேக்கன், காக்க படத்தில் கூட ஏதோ ஒரு போலீஸ் கேரக்டர் கூட அவர் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு பேஸான ஒரு வாய்ஸ், சூப்பரான ஒரு வாய்ஸ். அவர் எடுத்த படங்கள்லாம் பார்த்தோமா ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். அவங்களோட ரைட்டிங் வெரி வெரி க்ளீனாக இருக்கும். பயங்கரமாக மெஸ்மரைசிங் அவரான ஒரு ரைட்டிங்கு. ஸோ அவர் எடுத்த படம் வந்து தடையற தாக்க, அதுக்கப்புறம் மேகாமன் பார்த்துருக்கீங்களா ஆர்யாவோட, அதுக்கப்புறம் தடமும் வந்து அருண் விஜய், அதுக்கப்புறம் கலாக தலைவன், அதுவும் வந்து ஒரு சூப்பரான ஒரு ரைட்டிங். அதில் தான் வந்து ஆர்எஃப் நடிச்சிருப்பாங்க. இதுலேயும் ஆர்எஃப் நடிச்சிருக்காங்க. பட் என்ன ரோல் எதுவும் தெரியல. ஓகே, விடாமுயற்சிக்குள்ளே நம்ம போவோம். அனிருத் மியூசிக்கு ட்ரெய்லர் நம்ம பார்ப்போம். லெட் அஸ் ஸ்டார்ட். 3, 2, 1 ப்ளே. பாலைவனம் சுபாஷ்கரன் வழங்கும். பாருங்க, அது அர்ஜுன் மாதிரி இருக்கு. அர்ஜுனா அதே தான். அர்ஜுனும் ரெஜினாவும் அஜித் குமார். ஓ, வேற லெவல்ல த்ரிஷா. ஓ ஓ, மகிழ் திருமணி. படம் வேற லெவல்ல இருக்கு. ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. ஓ, அனிருத். ஓ, சினிமா போட்டோகிராஃபிலாம் வேற லெவல்ல இருக்குங்க. ஆர்எஃப் கரெக்ட், ஆர்எஃப் தான். ஓ, என்னமா ஒரு ஃப்ரேமு. நச்சம் பேசுவாங்க நினைக்கிறேன் கடைசியா. ஓ ஓ, மனுஷன் மாசியா. பொங்கல் 25 நல்லா பேசல, வாய்ஸ் இல்லை. இது ஏன்னா ஒரு மாதிரியா இங்க ஒரு மாதிரியா மண்டபடி போயிடுச்சு எனக்கு. வேற லெவல்ல இருக்குங்க. இது ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல வேற லெவல்ல இருக்கு. அன்எக்ஸ்பெக்டடான விஷயம். ஓ, ஐ டோன்ட் நோ வாட் டு டெல். இப்போ தெரிதுங்க ஏன் தலை வந்து இந்த படத்துக்கு மகிழ் திருமணியை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ தெரியுது. இது ஏற்கனவே வந்து என்னமோ ஒரு மொழியில் உள்ள, எனக்கு என்ன மொழின்னு ஞாபகம் இல்லை, அந்த மொழியில் உள்ள வந்து ஏதோ ஒரு ஃபாரின் மொழியில் உள்ள ஒரு லாங்குவேஜில் உள்ள ஒரு படம் தான் இது ரீமேக் பண்ணியிருக்காங்க. ரைட்ஸ் வாங்கி ப்ராப்பராக ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட மேக்கிங்கே வேறு லெவலில் இருக்குங்க. இன்னும் ஒரு வாட்டி பார்த்துருவோம். இன்னும் ஒரு வாட்டி பார்ப்போம். எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலை, பத்தலை. 2 கண்ணு பத்தலை, தலையை பார்க்கறதுக்கு 2 கண்ணு பத்தலை. ஓகே, அகெயின் வி வாட்ச். 3, 2, 1 ப்ளே. சுபாஷ்கரன்
கேமரா ஆங்கிள்லாம் வேற மாதிரி இருக்குங்க, வேற மாதிரி இருக்குங்க. இது டோட்டலா வேற மாதிரி இருக்கு. சம்பவம், அது சம்பவம். அர்ஜுன் இத்தனை வயசானாலும் மனுஷன் அப்படியே ஆக்ஷன் கிங். மங்காத்தாக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்று சேர்றாங்க. நல்லா வாட்ச் பார்க்குற ஸ்டைலே வேற லெவல்ல இருக்கு. த்ரிஷா அழகு தங்கமே. ஏகே லவ் யூ. லெக்ஸஸ் நினைக்கிறேன், லெக்ஸஸ். அம்மா கிளாஸா இருக்குங்க. அனிருத் மியூசிக் வேற லெவலுங்க, வேற லெவலு. ஓ இந்த ஃப்ரேம் செம்மங்க. கண்ணாடி கதவு சாத்திரம்னா அங்க ஃப்ரேம்ல த்ரிஷா தெரியுது. வேற லெவல், வேற லெவல். நினைக்கிறேன் வந்து அவங்க ஒய்ஃபை கடத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இவங்க வந்து விடாமுயற்சியா போராடி தனி மனிதனா போய் தேடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன் கதை. ஓ அடியெல்லாம் சும்மா அப்படியே ஃபயரா இருக்குங்க. கேமரா ஆங்கிள் பேசுது. ஓம் பிரகாஷ் பேசியிருக்காரு கேமரால. பொங்கல் 2025 எந்த பயமும் இல்லாம எல்லாம். ரொம்ப படம் வந்து தமிழ் படம் வந்து கேம் சேஞ்சரோட ரிலீஸ் பொங்கல்னால வந்து எல்லாமே பின்தங்கி போனாலும் தலை நான் வர்றேன்டா அப்படின்னு சொல்லி இந்த மனுஷன் வேறங்க. எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை, எதுவுமே இல்லை. படார்னு காலைல எழுந்துச்சு பார்த்தா வேறங்க, வேற. தலை தான், யாரும் தலைக்கு ஈடாக முடியாது. டீசரை போயிட்டு நீங்களும் வெறித்தனமாக நிறையா வாட்டி என்ஜாய் பண்ணுங்க. see you all next video. Bye bye.